Good evening, guys. Welcome back to our end of the day Nifty analysis video. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 2nd செப்டம்பர் 2025. இன்னைக்கு நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலி நம்மளுக்கு வந்துட்டு கிளியராகவே தெரியுது, ஒரு பெரிய மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மூமெண்ட்டை நம்ம வந்துட்டு எப்படி கேப்சர் பண்ணுறது, எப்படி வந்துட்டு இந்த மூமெண்ட்டில் நம்ம கன்ஃபர்மேஷனோட ட்ரேட் எடுத்திருப்போம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் நம்மளோட பேசிக் கோஆர்டினேட்ஸான ப்ரீவியஸ் டே ஹை அண்டு ப்ரீவியஸ் டே லோ, இந்த ரெண்டுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சிடுறோம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஸ்டு கீ லெவல்ஸ் 3 ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 3 சப்போர்ட் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிடுறோம். இந்த 2 டேட்டாவுமே நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடியே கிடச்சிரும். ப்ரீவியஸ் டே ஹை லோ ஆப்வியஸாக நேற்று முடிஞ்சோடனே கிடச்சிரும். நியூஸ் பேஸ்ட் கீ லெவல்ஸ் வந்துட்டு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 1 hour ஆர் 1.5 hour முன்னாடியே கிடச்சிரும். ஸோ இது மட்டும்தான் நம்ம ப்ரைமரிலி அண்ட் பேசிக்லி வேர் கோயிங் டு யூஸ். இந்த கோஆர்டினேட்ஸ் மட்டும்தான் மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி தான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் பின்னாடி போய் செக் பண்ணி பாருங்கள், நம்ம ஏன் இந்த கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த செட்டப்பில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு ட்ரேட் என்ட்ரி கொடுப்போம். இந்த செட்டப்புக்கு அகெயின்ஸ்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் லைன் அது வந்துட்டு இன்னைக்கு ஓப்பனிங் கேண்டலோட இண்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு மார்க் பண்ணி வச்சாச்சு. கிளியராக பாருங்கள், இட் இஸ் கேப் அப், பட் கொஞ்சம் கீழே வந்துட்டாங்க. ஹை ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டிட்டு கேப் அப் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் கேண்டில் ரிவர் கொஞ்சம் கீழே வந்துட்டு மறுபடியும் தான் ஏறுறாங்க. இதை தாண்டி நம்ம யூஸ் பண்ண போகிற கன்ஃபர்மேஷன்ஸ் என்னடான்னா ஓஏ கன்ஃபர்மேஷன் அண்ட் பிசிஆர் ரேஷியோ சென்டிமெண்ட்டை வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ பிசிஆர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பனிங் கேண்டில் வந்துட்டு 1.13 இருந்துச்சு. தட் இஸ் கிளியர்லி புல்லிஷ். ஆனால் நீங்கள் கேண்டில் ஃபார்மேஷன் ஆனதை பாருங்கள், ஒரு பேரிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 24,600 650 இந்த இடத்துலலாம் ஓஏ வந்துட்டு பையர்ஸ்க்கு சாதகமாக இருந்தனால மார்க்கெட்டை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கம்ப்ளீட்டாக அவங்க வந்துட்டு புஷ் பண்ணி மேலே கொண்டு போனாங்க. ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த இடத்துல சரியான டக் ஆஃப் வார் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 மணியில் இருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டை வந்துட்டு ஒரே இடத்துல தான் ஹோல்டு பண்ணி வச்சுருந்துருக்காங்க செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் 2 பேருமே. நீங்கள் நல்லா பாருங்களேன் இந்த இடம். ஏன்னா 24,000 அன்னைக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 24,800 அண்ட் 24,750 ஓஏ அண்ட் 24,650 அண்ட் 24,600 ஓஏ. இந்த 2 ஓஏலையுமே பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் மாறி மாறி சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. இன்னொன்று 25,000 அப்படின்ற லெவலில் வந்துட்டு செல்லர்ஸோட ஓஏ வந்துட்டு ரொம்ப பில்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த ப்ரெஷரில் தான் இன்னைக்கு இந்த மூமெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த மூமெண்ட் நம்ம எப்படி கேப்சர் பண்ணியிருப்போம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். 5 minutes சார்ட்டுக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்ட் லைன் இருக்கு பாருங்க, ஒரு அப் ட்ரெண்ட் லைன் பிரேக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆப்வியஸாக வந்துட்டு நம்ம அப் ட்ரெண்ட் லைனை வந்துட்டு இது டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு, பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்றதே சொல்லலாம். ஸோ நம்ம இன்னைக்கு எப்படி ட்ரேட் அப்ரோச் பண்ணியிருப்போம்னா இந்த மிட் ஆஃப் த பிரேக்கிங்கில் நம்ம எடுக்காமல் நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரீச் பண்ணி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்து கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. பட் நம்மளோட டார்கெட் எதுவாக இருந்துச்சுன்னா நம்மளோட ப்ரீவியஸ் டே ஹையாக இருந்திருக்கும். அதுக்கு அடுத்து எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிகிட்டே வரணும். டார்கெட்டை கொஞ்சம் 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 கொஞ்சமாக தள்ளி வச்சுட்டே வந்துட்டு ஸ்டாப் லாஸை என்ன பண்ணணும்னா ட்ரையல் பண்ணிகிட்டே வந்துருக்கணும். இன்னொன்று ஓஏ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு ரிவர்ஸ் ஆன இடம் வந்துட்டு இங்கே தான், இந்த இடம். அப்போது அங்கே என்ன ரவுண்ட் ஃபிகர் லெவல் இருந்துச்சுன்னா 24,500 அப்படின்ற லெவல் வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடியே இன்னைக்கு வந்துட்டு ரிவர்ஸ் எடுத்துட்டாங்க. 24,537 எடுத்துட்டாங்க. பட் நான் சொல்கிறது வந்துட்டு ஸ்டாப் லாஸை வந்து ரிவர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்டாப் லாஸை வந்துட்டு ட்ரையல் பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா 100 ரூபா ஸ்டாப் லாஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு உங்கள் டார்கெட் வந்துட்டு 115 ரூபான்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு
116 117 போகிறப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் மணியை சேவ் பண்ணிக்கணும், உங்கள் ப்ராஃபிட்டை வந்துட்டு சேவ் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா 100 இருக்க ஸ்டாப் லாஸை தூக்கி டக்குன்னு 115 போட்டுடணும். ஏன்னா நீங்கள் டக்குன்னு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனாலும் 115 நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம என்ன வச்சுருந்தோமோ அது வந்துடும். அதே 125 130ன்னு போகுதுன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் இதை வந்துட்டு ட்ரெயில் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்கள் ப்ராஃபிட் ப்ராஃபிட்டை நீங்கள் ஹோல்டு பண்ண முடியும். ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு டார்கெட்டை தாண்டி அது போகுது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ட்ரெயிலிங்கை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். போட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம் ஓகே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வர்றதுக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்த ப்ராஃபிட்டை நம்ம ஹோல்டு பண்ணுறதுக்கும் நம்ம வந்துட்டு ப்ராப்பராக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்ட் டைமாக போட்டுட்டோம், சரி இது இப்போ மைண்ட் செட் வைஸ் இது ஓகே எனக்கு போதும் அப்படின்றவங்க ஐம் நாட் கம்ப்ளைனிங் தம். பட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் சீரியஸாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி மூவ்ஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு கேப்சர் பண்ணியிருந்திருப்பாங்க. இன்னொன்று பிசிஆரில் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக என்ன நடந்துச்சுன்னா 10.15 அப்போலாம் 1.64 வரைக்கும் போச்சு. தட் வாஸ் ரியலி அ ரேப்பிட் இன்க்ரீஸ் இன் ஸ்ட்ராங் புல்லிஷாக தான் இருந்துச்சு. ஸ்ட்ராங் புல்லிஷ் ஆயிடுச்சுனாலே நம்ம வந்துட்டு கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும். எப்போனாலும் அது பீரிஷாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 1.64 1.54 1.47 இப்படியே தான் 12.15 வரைக்கும் 1.40 வரைக்கும் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் கொடுத்தது இந்த இடத்துல ஓஐ தான். ஓஐ கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதே மாதிரி இங்கே ஒரு கேண்டில் ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் ரீடெஸ்ட் மாதிரி சின்னதாக ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் அவங்க வந்து நீங்கள் இங்கே வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த கேண்டில் நம்ம பிரேக் பண்ணதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதை கரெக்டாக ட்ரெண்ட் லைனில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நீட்டாக இந்த மூமெண்ட்டை நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மூலயமா கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இன்னைக்கு நிஃப்டியில் இந்த மூமெண்ட் தான் நம்மளோட செட்டப்பில் வந்துச்சு. நாளைக்கு எந்த மாதிரி மூமெண்ட் வரும், ஒன் சைட் மூமெண்ட் வருமா இல்லை பையர்ஸ் திரும்ப உள்ள வருவாங்களா அப்படின்றத நாளைக்கு நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் see you.